வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டணிக்கு வர விஜய்க்கு அழைப்பு விடுத்தார் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் பெரும் திருப்பு முனையாக டிஎம்கே, அதாவது தேர்தல் களத்தில் பெரும் ஒரு முக்கியத்துவத்தில் அதிமுக தவிக கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளில் அதில் குறிப்பாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் டிவிகேவை ஆண்டவன் நினைத்தால் கூட காப்பாற்ற முடியாது என ஆர்பி உதயகுமார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார். அதனால் ராட்சச பலம் கொண்ட திமுகவை எதிர்க்க ஒன்றிணைய வேண்டும் எனவும் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக விஜய்க்கு அழைப்பு ஒன்றிணை பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் மூலமாக அதிமுக அழைப்பு விடுத்துள்ளிருக்கிறது. மேலும் அதாவது ஆந்திர பிரதேசத்தில் நடிகர் பவன் கல்யாண் சரியான முடிவு எடுத்ததால் தான் துணை முதல்வராக இருப்பதாகவும் பார்த்திங்கன்னா அவர் பக்கத்து, அதாவது நம்மளுடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவை பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டு பேசுகிறாரு. மேலும் நம்மளுடைய தாவேகாவை என்டிஏவில் இணைக்க பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல்களும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாவேகா செயல்பட போகிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இபிஎஸ் அவர்கள் தூது அனுப்புகிறார், அழைப்பு ஒவ்வொருத்தராக போய் பார்த்திங்கன்னா அழைப்பு விடுங்க விஜய் அவர்களுக்கு. ஏன்னா நான் பிரச்சாரத்தின் பொழுது நேரடி அழைப்பு விடுத்துட்டேன். அவர்களும் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லியும் போட்டாங்க, கொடிகளை பார்த்திங்கன்னா காமித்து எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆசையை வெளிப்படையாக பேச வச்சுட்டார்கள். ஸோ அதை நீங்கள் எப்படியாச்சும் முடிச்சு விடுங்க அப்படின்னு அசைன்மெண்ட்டாக முக்கிய சீனியர் நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். ஸோ அதன் முடிவாகத்தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய புள்ளிகளை வைத்து அழைப்புகளையும் விடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் பாஜகவின் முக்கிய புள்ளிகளும் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக திரைமறைவில் பேச்சுவார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி ஆதரவாகவும் தாவேகாவுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இப்படி கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு பெரும் தோல்வி என்பது ஏற்படுவது உறுதி என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏன்னா மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் மிகவும் அதிகமாக இருக்குது. ஆதரவு வாக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்ப்பு வாக்குகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சூழலை வைத்து தற்பொழுது வெற்றியை பெற்றுவிடலாம் என்று அதிமுக கூட்டணி கணக்கு போடுகிறது. அந்த கூட்டணிக்குள் விஜய் எப்படியாவது இழுத்தாக வேண்டும் என்ற ஒரு முடிவிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். ஸோ அதற்கான முடிவுகளும் வேலைகளும் தான் தற்பொழுது விஜய்க்கு அழைப்பு மேல் கொடுத்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கணும் தாவேகா தலைவர் விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.